அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள்ல முக்கியமானது என்னென்னா, நம்மளுடைய மாநிலத்தில் செயல்படுத்தக்கூடிய முக்கியமான சிறு வணிக திட்டங்கள். அந்த சிறு வணிக திட்டங்களில் ரொம்ப முக்கியமானது வங்கிகள் மூலம் கொடுக்கக்கூடிய திட்டங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மூலம் கொடுக்கக்கூடிய திட்டங்கள், அதாவது சொசைட்டின்பீங்கள்ல அது மூலமாக கொடுக்கக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு இருக்குங்க. இப்போ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பார்த்திங்கன்னா சிறு வணிக கடன் இருக்குங்க, மத்திய கால கடன் இருக்குது, நீண்ட கால கடன் இருக்குது. அவங்க அப்படி தராங்க. அதே மாதிரி பெண்கள் சுய உதவி குழுக்கான கடன்கள் அது தராங்க. இந்த கடன்கள்லாம் நீங்கள் இப்போ நான் போன பதிவில் சொன்ன கிராம சேவை மையங்கள் அமைக்கிறதுக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு திட்டங்கள். அல்லது வேறு எந்த ஒரு பணி செய்யணுன்னாலும் அதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சின்ன விவசாயம் பண்ணலாம். நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு போங்க. உங்களுக்கு நிலம் இருந்தாலும் இல்லைனாலும் போங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க நிச்சயம் உதவி செய்வாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா என்கிட்ட தகவல் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அதை என்னென்னு செஞ்சு கொடுக்குறேன். ஒன்று. ரெண்டாவது, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இல்லாமல் பொது வங்கிகள் அல்லது பிற நிறுவனங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தொழில் உதவிகளில் முக்கியமானது PMFME அப்படின்னு ஒன்று இருக்குங்க. PMFME அது என்னன்னு கேட்டிங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து குறைந்தபட்சம் 10,000 ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபாய் வரலும் ஒரு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த 10 லட்சம் ரூபாயில் உத்தேசம் 35% பார்த்திங்கன்னா மானியம். அப்படிங்கிறப்ப அதோட உண்மை தொகை 6.5 லட்சம் தான். இது 10 லட்சத்துக்கு. 10,000 ரூபாய்க்குனாலும் 3,500 ரூபா போக 6,500 ரூபா தான் கடன். PMFME இது கிடைக்க எங்கே போகணும்? மாவட்ட தொழில் மையம், அங்கே போகலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போகணும். அங்கே வேளாண்மை விற்பனை துறைன்னு அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார், விற்பனைத்துறை அதிகாரி, அவரை கேட்கலாம். அவரும் உங்களுக்கு பண்ணி தருவார். சரிங்களா? இது இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு திட்டம் என்னென்னா, நீங்கள் ஒரு பொருள் பண்ணுறீங்க, அதுக்கு வெளியில் அட்டை இருக்கு இல்லைங்களா, அட்டை போட்டு அதுக்கு ஒரு லோகோ போட்டு ஒரு வடிவம் போட்டு ஒரு டிசைன் பண்ணி உங்கள் கம்பெனி பேர் போட்டு அந்த பிராண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிராண்ட் பண்ணுறதுக்கும் பணம் தர்றாங்க. அதுதான் அதோட முக்கியத்துவம். அப்படி செய்கிறதுனால இப்போ நீங்கள் இட்லி மாவு அரைக்கிறீங்க, இட்லி மாவு அரைச்சி விற்கிறீங்கிறத விட அந்த பிளாஸ்டிக் கவரில் ஒரு டப்பா போட்டு அதில் மாவு இந்த ஊர் அப்படிலாம் போட்டு ஒரு படம் போட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இதை டிசைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதற்கான தனி கடனும் இருக்குது. அப்போ உங்களுக்குன்னு ஒரு தனி ஒன்று உருவாகுது, பண்ணலாம். PMFME. சரியா? எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது நியூ என்டர்பிரனர், புதிய தொழில் முனைவோருக்கான திட்டம். இது பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 45 வயசு இருக்கிறவங்க. இதில் ஒரு சில பேருக்கு பெண்கள், 3ஆம் பாலினத்தவர், அப்புறம் உடல் ஊனமுற்றவங்க, அவங்களுக்கு 55 வயசு வரல எலிஜிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா டிப்ளமோ, அந்த பேசிக் டிகிரி மட்டும்தான். BSc, டிப்ளமோ, ITI, வொகேஷ்னல் ட்ரைனிங், ஹையர் செகண்டரி கூட இந்த அமைப்பில் இருக்கிறவங்களாம் இதில் எலிஜிபிள் ஆவாங்க. சரிங்களா? ஹையர் செகண்டரியும் அதுக்கு மேலேயும். சரிங்களா? இப்போ இதில் 10 லட்சம் ரூபாயிலேருந்து 5 கோடி ரூபாய் வரலும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் 10% நீங்கள் முன்தொகை கட்டினா போதும். 10 லட்ச ரூபாயில் 10%, 1 லட்ச ரூபா கட்டினா போதும். இது மாதிரி இதுக்கு எங்கே போகணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய TIC, தமிழ்நாடு அதாவது டிக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கேட்கலாம், அல்லது உங்கள் யூனியன் ஆஃபீஸில் கேட்கலாம். கேட்டிங்கன்னா அந்த டிக்கு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அங்கே நம்ம இதற்கானதை பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான திட்டம் அன்எம்ப்ளாய்டு அவங்களுக்காக UYEGP அப்படின்னு, நான் சரியாக படிக்கலைங்க, எனக்கு என்னங்க தொழில் அமைக்கணும், அதுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் அப்படிலாம் இருக்குங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஆண்களோ பெண்களோ இந்த பதிவை பார்க்குறவங்க, உங்களுக்கு இதில் எந்த சந்தேகம்னாலும் நீங்கள் திருப்பி கேளுங்க, நான் சொல்கிறேன். செய்ய முடியும். அதுதான் நான் சொல்கிறேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.